வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது கிரந்த எழுத்து. கிரந்த எழுத்து என்பது அதாவது ஆதி காலத்தில் வட்டெழுத்துக்கள், தமிழி எழுத்துக்கள், கிரந்த எழுத்துக்கள் என நிறைய வகையான எழுத்துக்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் வட்டெழுத்து. இந்த வட்டெழுத்து என்பது வடமொழியை எழுதுவதற்காக வழங்கப்பட்ட ஒரு எழுத்து வகை. கிரந்தம் என்ற சொல்லுக்கு நூல் என்று பொருள். இந்த எழுத்துக்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டெழுத்து, தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? இது எல்லாமே கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிய தொடங்கியிருக்கு. அதுக்கு முன்பாக கிபி 3 மற்றும் 4ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா பல்லவர் ஆட்சி செஞ்ச காலத்தில் பிராகிருதம் தான் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்திருக்கு. அதை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கிபி 6ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் அதிகமாக வழக்கத்தில் இருந்திருக்கு, பயன்படுத்தியிருக்காங்க. சமஸ்கிருத எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 6ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்திங்கன்னா, அதாவது வடமொழி சமஸ்கிருதம் எல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்போ அந்த வடமொழி சமஸ்கிருதம் அதிகமாக பயன்படுத்துறதுனால கிரந்தம் அப்படின்றது அந்த 6ஆம் நூற்றாண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த கிரந்த எழுத்துக்களையே பல்லவ மன்னன் பார்த்திங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கிரந்த எழுத்துக்களை அழகழகான வடிவத்தில் எழுதி மகிழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் நரசிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய பல்லவ மன்னன் ராஜசிம்மன் தான் மாமல்லபுரம் மற்றும் காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாயநாதர் கோவிலையும் கட்டியவன். இந்த மன்னன் அந்த கிரந்த எழுத்துக்களை மயில் போலவும், அன்னம் போலவும், பாம்பு, கொடிகள் போலவும் சித்திரமாக எழுதி இந்த எழுத்துக்களையே கிரந்த எழுத்துக்களை இந்த வடிவங்களிலெல்லாம் சித்திரம் போல எழுதி மகிழ்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் ராஜசிம்மன் கிரந்த எழுத்துக்களை ஒரு 4 வகையான வடிவங்கள், அதாவது சித்திரம் போல எழுதி மகிழ்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரந்த எழுத்து என்பது வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து. இந்த கிரந்தமும் வட்டெழுத்தும் கலந்த ஒரு எழுத்து நடைதான் மலையாள எழுத்துக்கள். நன்றி.